தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் டிஎன்பிஎஸ்சி அப்ளை பண்ணுறதுக்கு ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் எப்படி ஆன்லைனில் அப்ளை பண்ணுறது, யூசர் நேம் பாஸ்வேர்டு உங்களுக்கு தெரியலனா எப்படி அதை கண்டுபிடிக்கிறது, இது போன்ற தகவல்களை இந்த வீடியோவில் பார்க்கலாம். கூகுளில் டிஎன்பிஎஸ்சின்னு டைப் பண்ணிக்கோங்க. வெப்சைட் ஓப்பன் ஆனதும் லெஃப்ட் சைடில் ஆன்லைன் சர்வீஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. மெனுவில் அப்ளை ஆன்லைன்ற இன்னொரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணதும் இன்னொரு வெப்சைட் ஓப்பன் ஆகும். இந்த வெப்சைட்டில் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாம் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கு அப்ளை நவ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் சைன்இன்ற ஆப்ஷன் கேட்கும். ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட் பண்ணி ஆல்ரெடி லாகின் ஐடியும் பாஸ்வேர்டும் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் டைரெக்டாக எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். இன்கேஸ் நீங்கள் லாகின் ஐடி வச்சிருக்கலைன்னா ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் பதிவு பண்ணிட்டு தான் நீங்கள் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ண முடியும். ஒருத்தவருக்கு ஒரு முறை தான் ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் கிரியேட் பண்ண முடியும், மறுபடியும் ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் ஐடி கிரியேட் பண்ண முடியாது. ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் ஐடி கிரியேட் பண்ணி யூசர் நேம் பாஸ்வேர்டு மறந்துட்டிங்கன்னா அது எப்படி பார்க்குறதுன்றத இந்த வீடியோவில் நான் தெளிவாக சொல்கிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வெப்சைட்டில் ஹோம் பேஜில் அப்ளை ஆன்லைன் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதில் ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் அண்ட் டேஷ்போர்டுன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதும் ரெண்டு ஆப்ஷன்ஸ் காட்டும். நியூ யூசர் ரிஜிஸ்ட்ரேஷன், ரிஜிஸ்டர்டு யூசர் லாகின். டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் முதல் தடவை இப்போ தான் எழுத போகிறீங்கன்னா நியூ யூசர் ரிஜிஸ்ட்ரேஷன் அதை கிளிக் பண்ணி உங்களுடைய டீட்டெயில்ஸை அதில் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதற்கு முன்னாடி டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் கிரியேட் பண்ணியிருப்பீங்க. அவங்க ரிஜிஸ்டர்டு யூசர் லாகின் அதன் மூலயமா யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு தெரியலனாலும் அதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் புதுசாக கிரியேட் பண்ணுறதுக்கு நியூ யூசர் ரிஜிஸ்ட்ரேஷன்ற ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிரியேட் லாகின் ஐடியில் இது வரைக்கும் யாரும் லாகின் ஐடி கொடுக்காத மாதிரி லாகின் ஐடியை கிரியேட் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஜிமெயில் ஐடி அல்லது மொபைல் நம்பர் கொடுத்து செக் அவைலபிலிட்டின்னு கொடுத்தீங்கன்னா அது ஓகேவாகிடும். அதுவே நீங்கள் யூசர் நேமாக செட் பண்ணிக்கலாம். அடுத்தது பாஸ்வேர்டு செட் பண்ணுற மாதிரி இருக்கும். பாஸ்வேர்டு செட் பண்ணுறீங்கன்னா அதில் கேப்ஸ் லெட்டர் இருக்கணும், ஸ்மால் லெட்டர் இருக்கணும், நம்பர்ஸ் இருக்கணும், சிம்பிள்ஸ் இருக்கணும். இது எல்லாம் கலந்த மாதிரி பாஸ்வேர்டு செட் பண்ணிக்கோங்க. எக்ஸாம்பிள் abc@1234 அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அதில் ஏன்றது கேப்ஸ் லெட்டர் இருக்கும், மற்றதெல்லாம் ஸ்மால் லெட்டர், @1234 இதில் எல்லாமே கலந்த மாதிரி இருக்கும். கன்ஃபார்ம் பாஸ்வேர்ட்லேயும் என்ன பாஸ்வேர்டு கொடுத்தீங்களோ அதையே ரீடைப் பண்ணிக்கோங்க. அடுத்தது இமெயில் ஐடி கன்ஃபார்மாக கொடுக்கணும். இமெயில் ஐடியை பொறுத்த வரைக்கும் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாத கொடுங்க. இன்கேஸ் நீங்கள் யூசர் நேம் பாஸ்வேர்டு மறந்துட்டிங்கன்னா இந்த இமெயில் ஐடியை வச்சு ரெக்கவர் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா பர்சனல் டீட்டெயில்ஸை ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். பர்சனல் டீட்டெயில்ஸை பொறுத்த வரைக்கும் 10th 12th மார்க் ஷீட்டு, டிசி இதில் எப்படி உங்களுடைய நேம் இருக்கோ அதை போல் இதில் டைப் பண்ணிக்கோங்க. அடுத்து ஃபாதர் நேம், மதர் நேம், உங்களுடைய ஃபாதர் எந்த மாவட்டத்தில் பிறந்தார், எந்த மாவட்டத்தில் தற்போது வசிக்கிறாருன்றது கேட்டிருப்பாங்க, அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. மொபைல் நம்பரை கொடுத்து ஓடிபியை வெரிஃபை பண்ணிக்கோங்க. டேட் ஆஃப் பொறுத்த வரைக்கும் மார்க் ஷீட்டில் என்ன டேட் ஆஃப் பர்த் இருக்கோ அதை கொடுத்துக்கோங்க. அடுத்தது அப்ளிகண்ட்டு எந்த மாவட்டத்தில் பிறந்தார், எந்த மாவட்டத்தில் வசிக்கிறாருன்னு கேட்டிருப்பாங்க, அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது ஜெண்டர் அண்டு ரிலிஜியன் இது ரெண்டுத்தையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து நேஷ்னாலிட்டின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதில் சிட்டிசன் ஆஃப் இந்தியா அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது கம்யூனிட்டி ரிசர்வேஷன் கேட்டகரின்னு இருக்கும், அதில் கம்யூனிட்டி ரிசர்வேஷன் கேட்டகரின்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வச்சுருந்தா மட்டும்தான் இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் ஃபில் பண்ண முடியும், அதனால் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வாங்கி வச்சுக்கோங்க. கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் மூலயமா ஆன்லைனில் அப்ளை பண்ணி வாங்கிக்கலாம். கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் ஆன்லைன் வர்றதுக்கு முன்னாடி அட்டையில் இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. அட்டையில் வச்சுருக்கிற சர்டிஃபிகேட்டும் செல்லும், ஆன்லைனில் அப்ளை பண்ணி அதை வச்சுருந்தாலும் செல்லும். கம்யூனிட்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு முறை எடுத்தால் போதும், மறுபடியும் நீங்கள் எடுக்கணும்னு அவசியம் கிடையாது. கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டுடைய நம்பர், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் எந்த அதிகாரி உங்களுக்கு இஷ்யூ பண்ணியிருக்காங்க, எந்த டேட்டில் இஷ்யூ பண்ணியிருக்காங்க, இந்த 3 டீட்டெயில்ஸை நீங்கள் ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் அந்த அப்ளிகேஷன் பேஜில் நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். 2017 அப்புறம் ஆன்லைனில் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இஷ்யூ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதுலேயும் சேம் ப்ராசஸ் தான். சர்டிஃபிகேட் நம்பர், டேட் ஆஃப் இஷ்யூ, எந்த அதிகாரி உங்களுக்கு சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க, இந்த 3 டீட்டெயில்ஸ் மட்டும் தெரிஞ்சால் போதும். கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டில் உள்ள டீட்டெயில்ஸை வச்சு கம்யூனிட்டி ரிசர்வேஷன் கேட்டகரி டீட்டெயில்ஸை ஃபில் பண்ணிக்கலாம். எல்லா டீட்டெயில்ஸும் ஃபில் பண்ணதுக்கப்புறம் ஒன்ஸ் செக் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் ப்ரொசீடுன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்த பேஜில் முதற்கட்ட பதிவு வெற்றிகரமாக முடிந்துள்ளதுன்னு ஷோ ஆகும். அப்ளை பண்ணிகிட்டு இருக்கும்போது எரர் ஆகிடுச்சுன்னா மறுபடியும் நியூ யூசர் ரிஜிஸ்ட்ரேஷனில் உங்களுடைய மொபைல் நம்பரை அல்லது யூசர் நேமை கொடுத்து செக் அவைலபிலிட்டின்னு கொடுத்தீங்கன்னா மறுபடியும் நீங்கள் இந்த பேஜுக்கே வந்துடலாம்.
எஸ்எஸ்எல்சி மார்க் ஷீட்டில் உள்ள டீட்டெயில்ஸை ஃபில் பண்ணுறதுக்கு உங்கள் மார்க் ஷீட்டில் டாப்பில் சர்டிஃபிகேட் நம்பர் இருக்கும். அடுத்தது எந்த வருஷம் நீங்கள் எஸ்எஸ்எல்சி கம்ப்ளீட் பண்ணீங்கன்ற டீட்டெயில்ஸ் வந்து ரைட் சைடில் சென்டரில் இருக்கும். மார்ச் 2020ன்னு கொடுத்துருப்பாங்க. உங்களுடைய பதிவு எண் எக்ஸாமினேஷன் நம்பர் வந்து கடைசியாக கொடுத்துருப்பாங்க. இந்த 10th மார்க் ஷீட் டீட்டெயில்ஸை வச்சு பள்ளி இறுதி வகுப்பு விவரங்களை பூர்த்தி செஞ்சுக்கலாம். 10th மார்க் ஷீட்டோடைய பதிவு எண் கொடுத்துருப்பாங்க. பதிவு எண்ணை ஃபில் பண்ணிக்கோங்க. அடுத்தது பள்ளி இறுதி வகுப்பு தேர்ச்சி பெற்ற மாதமும் வருடமும் அது உங்கள் சர்டிஃபிகேட்லேயே சென்டரில் ரைட் சைடில் இருக்கும். அடுத்ததாக உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் 10th மார்க் ஷீட்டில் எப்படி இருக்கோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது பள்ளி இறுதி வகுப்பு கல்வி குழுமன்ற ஒரு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதில் மெட்ரிகுலேஷன், சிபிஎஸ்சி, ஸ்டேட் போர்டுன்னு நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. 10th மார்க் ஷீட்டில் இந்த டீட்டெயில்ஸ் இருக்கும். அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. 10th மார்க் ஷீட்டோடைய சர்டிஃபிகேட் நம்பர் சர்டிஃபிகேட்டுடைய டாப்பில் இருக்கும். அந்த நம்பரை சரியாக இதில் என்டர் பண்ணிவிட்டு பள்ளி இறுதி வகுப்பு 10th ஸ்டாண்டர்ட் நீங்கள் எந்த மீடியத்தில் படிச்சிங்கன்றதையும் சூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தது அட்ரஸ் டீட்டெயில்ஸ் கேட்டிருப்பாங்க. இதில் கவர்மெண்ட் ஐடி ப்ரூஃபில் என்ன அட்ரஸ் இருக்கோ அதில் உள்ளது போல் இதில் டைப் பண்ணிக்கோங்க. கால் லெட்டர் ஏதாவது வீட்டுக்கு அனுப்புனாங்கன்னா இந்த அட்ரஸில் தான் சென்ட் பண்ணுவாங்க. ஸோ அதனால் அட்ரஸ் ப்ரூஃபில் உள்ள அட்ரஸ் போல் செலக்ட் பண்ணிவிட்டு நிரந்தர முகவரியும் டிக் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் கண்டினியூன்னு சொல்லக்கூடிய சேமி அண்ட் தொடர்ன்ற ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் ஐடிக்கான டீட்டெயில்ஸ் ஓரளவு ஃபில் ஆகிடும். அடுத்தது நெக்ஸ்ட்ன்ற பட்டன் கொடுத்ததுக்கப்புறம் உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ அண்டு சிக்னேச்சரை அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்தது இமேஜ் அப்லோட் பண்ணுறதுக்கு இமேஜோடைய சைஸ் 20 கேபிலேருந்து 50 கேபிக்குள்ளே இருக்கணும். இமேஜோடைய சைஸை குறைக்கிறதுக்கு இமேஜில் ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா எடிட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த எடிட்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா பெயிண்டில் ஓப்பன் ஆகிடும். இதில் ரீசைஸ்ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி உங்களுடைய இமேஜோடைய சைஸை குறைச்சிக்கலாம். இது இல்லாத பட்சத்தில் வாட்ஸ்அப்பில் ஃபோட்டோ எடுத்து அனுப்பிச்சிங்கன்னா இமேஜோடைய சைஸ் 50 கேபிக்குள்ளே கன்வெர்ட் ஆகிக்கும். அடுத்தது ஒரு பேப்பரில் உங்களுடைய சிக்னேச்சரை போட்டு வச்சுக்கோங்க. சிக்னேச்சரை தேவையான அளவுக்கு கிராப் பண்ணிவிட்டு இமேஜோடைய சைஸை குறைக்கிறதுக்கு ரீசைஸ்ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் ரீசைஸ் பண்ணிக்கோங்க. இமேஜோடைய சைஸ் 10 கேபிலேருந்து 20 கேபிக்குள்ளே இருக்கணும். அப்போ தான் அப்லோட் ஆகும். உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ அண்ட் சிக்னேச்சர் அப்லோட் பண்ணதுக்கப்புறம் கீழே சேவ் அண்ட் ப்ரொசீடுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷனில் நீங்கள் கொடுத்த டீட்டெயில்ஸ் எல்லாமே ஷோ ஆகும். எல்லா டீட்டெயில்ஸும் சரியாக இருக்குதான்றதை செக் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் ப்ரொசீடுன்னு ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு பேமெண்ட் பேஜுக்கு போய்க்கலாம். அதாவது டீட்டெயில்ஸ் தவறாக இருந்தால் எடிட் அப்ளிகேஷன் கொடுத்து மறுபடியும் சரி பண்ணிக்கலாம். ஆன்லைன் பேமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஜிபே, ஃபோன்பே மூலயமா கூட நீங்கள் பே பண்ணிக்கலாம். பேமெண்ட் கேட்டகரியில் எஸ்பிஐன்னு கிளிக் பண்ணிவிட்டு பேமெண்ட் டைப்பில் ஆன்லைன் கிளிக் பண்ணிங்கன்னா ஜிபே, ஃபோன்பே எதில் வேணாலும் நீங்கள் அமௌண்ட்டை பே பண்ணிக்கலாம். டெபிட் கார்டு மூலயமா கூட நீங்கள் அமௌண்ட்டை பே பண்ணிக்கலாம். ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு 150 ரூபா சார்ஜஸ் வாங்குவாங்க. இந்த 150 ரூபா சார்ஜஸ் மூலயமா நீங்கள் 3 முறை எக்ஸாமை ஃப்ரீயாக எழுதிக்கலாம். அமௌண்ட் ஆன்லைனில் பே பண்ணதுக்கப்புறம் உங்களுடைய அக்கௌண்ட்லேருந்து அமௌண்ட் எடுத்திருப்பாங்க. ஆனால் ஃபெயிலியர்னு ஷோ ஆகும். அமௌண்ட்டு ரீஃபண்ட் ஆகாத இருந்ததுன்னா ஒரு 1 hour வெயிட் பண்ணுங்கள். திருப்பியும் ரெஃப்ரெஷ் பண்ணி நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா அமௌண்ட்டு பேமெண்ட் சக்ஸஸ்ஃபுல்னு வந்துடும். 1 hour கழித்து சக்ஸஸ்ஃபுல் வரலினா மறுபடியும் ரீபேமெண்ட் பண்ணிடுங்க. அப்பையும் ஃபெயிலியர்னு வந்ததுன்னா ஹெல்ப்லைன் நம்பருக்கு கால் பண்ணி அப்ளிகேஷன் டீட்டெயில்ஸ் எல்லாம் சொன்னீங்கன்னா உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக மாற்றி விட்ருவாங்க. பேமெண்ட் பேஜில் வியூ ப்ரீவியஸ் பேமெண்ட்டுன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா ஆக்ஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் கிளிக் ஹியர் டு அப்டேட் யுவர் ஓடிஆர் பேமெண்ட் அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ண உடனே உங்களுடைய ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆகிடும். இதை நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க. இது கூட உங்களுடைய யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டை நீங்கள் ஒரு பேப்பரில் எழுதி வச்சுக்கிறது நல்லது. ஃப்யூச்சரில் எந்த டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் வந்தாலும் இந்த ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டை வச்சு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ரிஜிஸ்ட்ரேஷன் ஐடி க்ரியேட் பண்ணி வச்சுருப்பீங்க. அதோடைய ரிஜிஸ்ட்ரேஷன் ஐடி மறந்துருந்தா எப்படி அதை ஆன்லைனில் எடுக்கிறதுன்றதை பார்க்கலாம். ஃபர்கட் யூசர் ஐடி அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் சில டீட்டெயில்ஸ் கேட்டிருப்பாங்க. 10th மார்க் ஷீட்டுடைய நம்பர் அல்லது கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டுடைய நம்பர் கொடுத்துட்டு அந்த சர்டிஃபிகேட் நம்பரை என்டர் பண்ணிவிட்டு டேட் ஆஃப் பர்த்தை சரியாக என்டர் பண்ணிவிட்டு உங்களுடைய மெயில் ஐடி அல்லது ஃபோன் நம்பரை என்டர் பண்ணிவிட்டு சப்மிட்ன்ற ஆப்ஷன் யூசர் நேம் டிஸ்பிளேயில் ஷோ ஆகும். அந்த யூசர் நேம் லாகின் ஐடியை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இன்கேஸ் மொபைல் நம்பர் அண்டு ஜிமெயில் ஐடி தெரியாதவங்க டிஸ்பிளேயில் தெரிகிற ஹெல்ப்லைன் நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டீட்டெயில்ஸ் சொல்லிடுவாங்க. லாகின் ஐடி டீட்டெயில்ஸு இல்லைன்னா மெயில் பண்ணிடுவாங்க. அடுத்து ஃபர்கட் பாஸ்வேர்டை கிளிக் பண்ணிக்கோங்க. பாஸ்வேர்டு எப்படி ஆன்லைனில் தெரிஞ்சுக்கிறதுன்றதை பார்க்கலாம்.
ஃபர்கட் பாஸ்வேர்டில் லாகின் ஐடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதை டைப் பண்ணிவிட்டு உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்தை சூஸ் பண்ணிவிட்டு ரிஜிஸ்டர் இமெயில் ஐடியை கிளிக் பண்ணிங்கன்னா லிங்க்கு உங்களுடைய இமெயில் ஐடிக்கு சென்ட் பண்ணிடுவாங்க. மொபைல் நம்பர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு மெசேஜாக உங்களுடைய ஃபோன் நம்பருக்கு சென்ட் பண்ணி விட்டுருவாங்க. அதை கிளிக் பண்ணி நீங்கள் பாஸ்வேர்டை ரீசெட் பண்ணிக்கலாம். புது பாஸ்வேர்டை நீங்கள் ரீசெட் பண்ணிவிட்டு அதை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ரீசெட் பண்ணதுக்கப்புறம் உங்களுடைய யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இதன் மூலயமா நீங்கள் டிஎன்பிஎஸ்சிக்கு எந்த ஒரு எக்ஸாமுக்கும் நீங்கள் ஆன்லைனில் இனிமேல் அப்ளை பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த ஃபோன் நம்பர் எந்த மெயில் ஐடி கொடுத்தோன்னு தெரியலன்ற பட்சத்தில் ஹெல்ப்லைன் நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் டீட்டெயில்ஸை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அவங்க உங்களுக்கு புதுசாக உள்ள இமெயில் ஐடிக்கு லிங்க் சென்ட் பண்ணிடுவாங்க. அதன் மூலயமா கூட நீங்கள் பாஸ்வேர்டை ரீசெட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் வே டு தமிழன் இ சேவை சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.